அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஐ அம் பேக் வித் அனதர் வீடியோ அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா பேட் கேர்ள் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு படத்தை பார்த்து ரொம்ப தாட்ஸ் ஓடின விஷயம் இதுதான். லைக் இதுக்கு முன்னாடி எப்படி யோசிச்சிருக்கேன்னா, இந்த படம் ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்காங்க, இந்த படத்தை ஏன் இந்த மாதிரி பண்ணல, இந்த கேரக்டர் இப்படி பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரி யோசிச்சிருக்கேனே தவிர இந்த படம் வந்து ஆக்சுவல் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிச்சு எனக்குள்ள. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சு அண்ட் கண்டென்ட் ரிச்சாக இருந்துச்சு. இந்த படம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நான் போய் பார்க்கல. பிகாஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் கிட்டத்தட்ட இந்த படத்தால் நடந்த பிரச்சனைக்கு கிராஸ் ரூட் ஃபிலிமே வந்து நாங்கள் வந்து இதுதான் எங்களோட கடைசி படம், இதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கடையை சாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். தேங்க்யூ. பட் ஆனால் வந்து வெற்றிமாறன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரு மைன்யூட் இன்ஸ்டிங்க்ட் எனக்குள்ள இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையாகவும் இல்லைன்னு ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிலே பண்ணாமல் படத்தை பற்றி பேசிடுறேன். பேட் கேர்ள் படம் வந்து லைக் திஸ் இஸ் தி ஆக்சுவல் விமன் சென்ட்ரிக் படம் தான் சொல்லணும். பிகாஸ் இந்த படம் வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் அ உமன் அப்படின்னு அந்த ஒரு கேட்டகரியில் வருது. இந்த பெண் வந்து ஒரு 15th ஏஜ்லேருந்து ஒரு 32 ஏஜ் வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்குது, அவங்களோட கனவுகள் என்ன, ஆசைகள் என்ன, அவங்களோட தேவை எது இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் கோத்ரூ பண்ணுது. அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, இந்த படம் வந்து சமுதாயத்துக்கு எதிரானதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த விதத்துலையும் அந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து ஓப்பன் ஆகிறதே வந்து ஒரு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணோட்டி பேட் கேர்ள் அப்படிங்கிற ஸ்டாம்ப் வந்து அவங்க மூஞ்சில் அடிக்குது. ஸோ அது வந்து அவங்க பேட் கேர்ள்னு அந்த பொண்ணை சொல்லலை. பட் ஆனால் ஒரு சமுதாயமாக நம்ம தான் சேர்ந்து வந்து பேட் கேர்ள் அப்படிங்கிற ஸ்டாம்பை குத்துறோம் அப்படிங்கிறது வந்து கிளியராக அங்கே ஒரு மெட்டஃபரிக்கலாக அது ஒன்று நடக்குது. அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஒரு விமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறது படம் பார்க்க தெரிய வந்துச்சு. படத்தோட டைரக்டர் வந்து வர்ஷா பரத் அவங்க தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வர்ஷா பரத் அவங்க டைரக்ட் பண்ணதுனாலேயே வந்து இந்த படத்துக்கு வந்து கம்ப்ளீட் விமனோட பெர்ஸ்பெக்ஷன் வந்துச்சு. பிகாஸ் ஒரு விமன் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்ஷனில் இதெல்லாம் தான் நடக்கும், இதெல்லாம் தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிப்போம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து விமனோட பெர்ஸ்பெக்டிவ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். எந்த விதமான மேல் டைரக்டர்ஸ்னாலையும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆனால் வர்ஷா பரத் வந்து அஞ்சலி சிவராமன் அவங்க தான் வந்து இந்த படத்தோட லீட். அந்த எஸ் ரம்யா அப்படிங்கிற கேரக்டரை வந்து அவங்க வடிவமைச்சிருக்க விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. லைக் கம்ப்ளீட்டாக ஒரு விமனோட பெர்ஸ்பெக்ஷன் இல்லைன்னா இந்த மாதிரி படத்தை எடுக்கவே முடியாது. அண்ட் அந்த விமனோட பெர்ஸ்பெக்ஷனை வந்து பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் லைக் புரிய வைக்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் ஆரம்பிச்சது வந்து அவங்களோட ஸ்கூல் லைஃப் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே வந்து அவங்களுக்கு இருக்கிற ஆசைகள், கனவுகள், அவங்களோட கனவுல வந்து அப்பப்போ ஒரு அழகான வீடு வந்துட்டு போகுது. ஸோ அந்த வீட்டில் வந்து அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட சின்ன வயசு ஆசை. ஸோ அப்போலேருந்து அந்த ஆசைக்காக தான் வந்து அவங்க வளர்றாங்களே. அண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்கிறது அண்ட் அவங்க அதை அவங்கள சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க என்னென்ன மாதிரி தாட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளியராக ஆன் ஸ்க்ரீன் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து அந்த லவ் வந்து அவங்க ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகிறது, எக்ஸ்கர்ஷனில் அவங்களோட தாட்ஸ், அவங்க எப்படி எப்படி பேசிப்பாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த திங்கெல்லாம் நடக்குது. ஸோ அந்த லவ் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சோட்டி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க 2 பேரை பிரித்து விடுறாங்க. பிரித்து விட்டோட்டி இவங்க வந்து அந்த ஃப்ளாஷ் ஆஃப் மெமரிஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கோத்ரூ பண்ணுறாங்க. அண்ட் எஸ் ரம்யா வந்து இன்ட்ரெஸ்டிங்லி வந்து ஒரு பிராமண குடும்பம் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக ஆன் ஸ்க்ரீனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்களோட பாட்டி மூலியமாக வருது. அண்ட் அதை வந்து அவங்க அம்மா ஃபாலோ பண்ணி அவங்க அம்மா வந்து இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாமே இன்ஃபேக்ட் ஒரு டைலாக் வந்திருக்கும் இந்த மாதிரி, அவங்களால வந்து ஒரு செயினை பிரேக் பண்ண முடியலன்னா அந்த சங்கிலியை வந்து நம்ம கையில் மாட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் மூவ் ஆகுது. அண்ட் இந்த வீட்டில் இருந்தால் தான் நீங்கள் நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க, நான் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும்னா நான் வெளியே போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து இந்த எஸ் ரம்யா கேரக்டர் உணர்றதாகட்டும். ஸோ அதனால வந்து இவங்க ஹாஸ்டலில் இருந்து காலேஜ் படிக்கும் போது அங்கே ஒரு பையனோட ஒரு லவ் ஏற்படுது. அண்ட் அதுதான் ஃபைனல், இவங்க கூட தான் நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பையனும் ஏமாத்திடுறான். அந்த பையன் வந்து வேற பக்கம் கிராஜுவேஷனுக்கு போய் அண்ட் அவங்க வந்து சீட் பண்ணுறது தெரிஞ்சு இந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கு அண்ட் காலேஜ் அந்த
காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு சொசைட்டியோட ரெப்ரசன்டேஷனாக பார்க்குறேன். ஸோ அந்த காலேஜ் வந்து அவங்கள எப்படி பார்க்குது இந்த இன்சிடென்ட் ஆனோட்டி. பிகாஸ் ஒரு பெண் வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த நிலைமையில கிராக் ஆகும் அந்த மாதிரி லைக் நிறைய தாட் ப்ரோவோக்கிங் இந்த செஷனில் நடந்துச்சு. ஸோ எஸ், ஒரு சொசைட்டியாக வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சோட்டி வந்து அதை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க கூட வந்து செல்வி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்ன ஆயிருப்பாங்க இவங்க, அந்த ஃப்ரெண்ட் அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட் எப்படி அவங்கள கேர் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செஷன் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விமன் பெர்ஸ்பெக்ஷனில் வந்து வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் படம் இதுதான் நான் நினைக்கிறேன். அண்ட் அங்கேருந்தும் கதை மூவ் ஆச்சு. அதில் டிஜே அவங்க வந்தோட்டி கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க ஹாப்பியாக இருந்ததா வந்து அவங்களே பிலீவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஏன் வெளியேறினாங்க அப்படிங்கிற கொஷன் வந்து அவங்கள ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்குது. ஏன் என்னால் மட்டும் எல்லாத்துக்கூடையும் சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன் இத்தனை ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்துமே வந்து எனக்கு ஏன் அந்த ஹாப்பினஸ் இல்லை, ஏன் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு கொஷன் அவங்களுக்குள்ளே நடக்கிறத வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப யதார்த்தமாக தெரிவித்தாங்க. அண்ட் சொல்லப்போனால் வந்து ஒரு டைலாக்ல வந்து கிளியராக அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. லைக் 15 ஏஜ்லேருந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங்காக நான் சிங்கிளாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ அதனால வந்து அவங்க மறுபடியும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வலையில வந்து போய் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு எந்த விதமான ஹாப்பினஸும் இல்லை. பட் ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஆன் ஸ்க்ரீன் காமிச்சதுனாலே வந்து இந்த படம் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் இதில் வந்து நிறைய ஐரனிஸ் இருக்குது, நிறைய மெட்டஃபர்ஸ் இருக்குது. த்ரூ அவுட் தி ஜேர்னி சொல்ல போனால் லைக் அந்த பாட்டி அப்படிங்கிறவங்க வந்து இவங்களோட பாட்டி வந்து அவங்களோட அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அவங்க அம்மா வந்து அவங்களோட பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலே பயங்கர டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அவங்க அம்மா வந்து நான் தான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன்ல, என் பொண்ணுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறேன் அப்படிங்கிற எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து தான் நல்லா இருக்கேன், லைக் நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், இந்த சொசைட்டிக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க பிலீவ் பண்றாங்க. பட் ஆனால் ஒரு டைலாக்ல வந்து அவங்க பாட்டி வந்து நீ நீ வீட்டில் அடக்க ஒடுக்கமா இருந்திருந்தா ஆயிருந்திருக்கும், நீ டீச்சரா வேலை செய்யறன்னு போய் இப்போ பாரு உன் பொண்ணு எப்படி இருக்கா, உன் பொண்ணை கரெக்டாக கவனிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க மேல குற்றச்சாட்டு பண்ணும்போது லைக் அவங்களோட ரியலைசேஷன் இருக்கு இல்லையா. ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், பட் ஆனால் என்ன வந்து இந்த மாதிரி அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியலைசேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் இது எப்படி ஜெனரேஷனல் வைஸா அவங்க வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனை கிரிட்டிசைஸ் பண்றது வந்து அதோட முந்தின ஜென்ரேஷனுக்கு வந்து பழக்கப்பட்டதா போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமா ஆன் ஸ்க்ரீன் காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்து அவங்க கசின்ஸ் எல்லாமே வந்து அந்த பாட்டியோட டெத்தில் வந்து சுற்றி உக்காந்து பாட்டி என்னென்ன சொன்னாங்க, எப்படி அந்த பாட்டி சொன்னதுனால வந்து எங்களோட லைஃப் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டும், எந்த மாதிரி அவங்களெல்லாம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு என்னென்ன ராங்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டும், அதில் ஒரு மெட்டஃபரிக் இது இருக்குது. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் செல்வி வந்து சொல்லுவாங்க, எத்தனை பசங்களுக்கு நீ போய் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பட் ஆனால் என்னைக்காச்சும் அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரியலைசேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சு. நான் ஏன் தாட் ப்ரோவோக்கிங் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லிட்டரலாக லைக் இந்த மாதிரி யோசிக்கிறது வந்து லைக் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், பட் ஆனால் நம்ம யோசிக்க தவறுறோமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதனால இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப கொஷனிங்காகவும் இருந்துச்சு. இன்னும் நிறைய நிறைய ஐரனிஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபைனலி இந்த எஸ் ரம்யா கேரக்டர் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் எதுவுமே வேணாம், ஐ எம் ரெடி டு பி சிங்கிள் அப்படின்னு ஒரு லைக் நான் என்ன சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த பாயிண்ட்ல வந்து அந்த சின்ன பொண்ணு என்னென்ன கனவு கண்டாலோ அதெல்லாம் வந்து அவ யாரோட உதவியுமே இல்லாம யாருமே இல்லாமலே அந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ரியலைஸ் பண்றான். அண்ட் இன்னொரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல கூட அவங்க வராங்க, எஸ் ரம்யா வராங்க. எஸ் ரம்யா வந்து அவங்கள லைக் குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜில் அழுதுட்டு இருக்கு. பிகாஸ் வந்து ஓமாலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அந்த இடம் வந்து குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஆனால் அங்கே தான் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதாகட்டும், அவங்க எஸ் ரம்யா வந்து அந்த பொண்ணை வந்து அந்த குழந்தைய வந்து சைடில் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தை அங்கே சந்தோஷமாக இருக்குது, அப்போ வந்து குழந்தை வந்து ஸ்டேஜில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேஷன் வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் எஸ் ரம்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, குழந்தை எங்கே கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக இருக்கும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து கிளியரா ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா, யாருக்கு எங்கெங்க சந்தோஷம் இருக்கோ அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து எல்லா விமன் ஷுட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் நிறைய கொஷின்ஸ் உருவாக்கும்.
இந்த படம் வந்து எங்க எதை வின்னா நான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து இந்த படம் வந்து எஸ் ரம்யா மாதிரி தான் எல்லா கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான ஒரு ரோல் மாடல் செட்டப்பும் பண்ணல. ஆம், இந்த இந்த படம் வந்து எஸ் ரம்யாவை சுற்றி நடக்குது. பட் ஆனால் எஸ் ரம்யா மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா ப்ரீச்சிங் பண்ணல யாருக்கும். பட் ஆனால் ஒரு விமன் வந்து எந்தெந்த மாதிரி தவறுகள் செய்வாங்க, எந்தெந்த மாதிரி தாட் ப்ராசஸ்னால அந்த தவறுகள் நடக்குது, அண்ட் அந்த தவறுகள்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ரியலைசேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க. ஈவன் இன்ஃபேக்ட் அவங்க கடைசியாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அந்த வீடு எப்படி இருக்கணும், அங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டாங்களோ அங்கே ஒரு பூனையோட தான் போகிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது அந்த பூனை வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. அண்ட் பூனைக்கும் ஒரு மெட்டஃபரிக்கல் ஐரணி இருக்கு. பிகாஸ் அந்த பூனையும் அவ்வளோதான், ஒரு இண்டோர் கேட்ஸ் அவுட்டோர் கேட்ஸ் இருக்கும். இண்டோர் கேட் வந்து அவுட்டோர்ல எந்த விதத்துலையும் சர்வை பண்ணாது. அதுதான் வந்து அந்த தாய்க்கு இருக்கிற பயம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட பொண்ணை வந்து ஒரு இண்டோர் கேட்டை தான் பார்க்குறாங்க. வெளி உலகத்தில் அது சர்வை பண்ணாது அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாங்க அந்த அம்மா அப்படிங்கிற கேரக்டர். பட் ஆனால் அந்த பூனை தொலைஞ்சு போகும்போது எஸ் ரம்யா எந்த அளவுக்கு பதட்டப்படுறாளோ அதே மாதிரி தான் அவங்களோட அம்மாவும் எஸ் ரம்யா வெளியில் போகும்போது அந்த அளவுக்கு பதட்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறையா மெட்டஃபர்ஸ் அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப அற்புதமாக இந்த படத்தோட டோன் செட் பண்ணுச்சு. லைக் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு க்ளோஸில் இருக்கிற ஷார்ட் ஆகட்டும், அந்த எமோஷன்ஸ் கன்வே பண்ணும்போது நம்ம வைடாக வச்சோன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருக்காது. பட் ஆனால் அந்த கட் அண்ட் ரைட் க்ளோஸ் இருக்குல்ல, ஸோ அந்த க்ளோஸில் வைக்கிற ஷார்ட் ஆகட்டும், இல்லை அந்த லோன்லினஸை காமிக்கிறதுக்காக ஒரு வைட் ஆகட்டும், அண்ட் ஒரு மரத்துக்கீழே அவங்க அழகாக உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அண்ட் படத்தோட டோனையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி கலர் கிரேடிங், அந்த எமோஷன்ஸ்க்காக வந்து அந்த கலர்ஸை யூஸ் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸ்பீக்கிங் ஆஃப் மியூசிக் வந்து அமித் த்ரிவேடி பண்ணியிருக்காங்க. ஸோ அமித் த்ரிவேடி வந்து பாலிவுட்லலாம் நிறைய மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவர் வந்து அங்கே பயங்கர ஃபேமஸ். அண்ட் தமிழில் அவரோட டெபியூவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் மியூசிக்குமே வந்து அந்த கொஷன்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்து காமிக்கிற விதமாக அந்த மியூசிக், பிஜி ஸ்கோர் எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இந்த படத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறேன்னு எனக்கே தோணும். பிகாஸ் சுதீர் ஸ்ரீனிவாசன் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரோட லாங் ரிவ்யூ அப்படிங்கிற செக்மெண்ட்ல கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல 12 நிமிஷம் தான் பேசுறாரு லாங் ரிவ்யூலயே. ஆனா நான் வந்து சும்மா ஒரு படத்தை ரிவ்யூ பண்றதே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போகுது. ஸோ நான் பேசுறதை வந்து குறைச்சிக்கணும். அண்ட் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா பேட் கேர்ள் மாறிச்சு. அண்ட் நிறைய பேருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஐல் see you all with another video and if you have time please watch Bad Girl in theaters. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.